நிச்சயமாங்கம்மா. இந்த இடத்துல வந்து பேசிக்கா நம்ம சொல்லக்கூடியது, வீட்டோட வடகிழக்கு சிறப்பா இருக்குன்னா, அந்த இடத்துல கல்வி மேம்படும். ம். கல்வி நல்ல பிள்ளைங்க வந்து நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. படிக்கிறது மறந்து போகாது. நல்லா படிப்பாங்க. கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இது எல்லாமே சொல்றோம். அதுல குறிப்பா வீட்டோட சரி வீட்டோட வடகிழக்கு செப்பரா தான் இருக்கு. இப்ப எங்களால சரி பண்ண முடியல அப்படின்னாலும், உங்க வீட்டோட வடகிழக்கு ரூம் ம். நம்ம வந்து காம்பஸ் வச்சு வீட்டோட வடகிழக்கு 45 டிகிரி எங்க இருக்குங்கிறத செக் பண்றது தான் பேசிக்கா நான் பண்ணக்கூடியது. ம். ஆனா, இப்ப என்ன கூப்பிட முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. இது எக்ஸாம் டைமா இருக்கு. உங்க வீட்டோட ஈசானிய ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு அறை எங்க இருக்கோ, ம். அந்த ரூம்ல எந்த தட்டுமுட்டு சாமான் போட்டிருந்தாலும் சரி, ம். நெறைய சோஃபா செட்டு போட்டு அடைச்சு வச்சிருந்தாலும் சரி, இல்ல நெறைய பொருட்கள போட்டு அடைச்சு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு, அந்த இடத்துல உங்க குழந்தைங்கள கிழக்கு பார்த்தோ, வடக்கு பார்த்தோ உட்கார வச்சு படிக்க வைங்க. ம். நீங்க கூட உட்காருங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் டைம்ல பிள்ளைங்க மேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. டிவிலாம் போடாதீங்க. சீரியல் பார்க்காதீங்க. இதெல்லாம் பேசிக்கா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுல குறிப்பா வடகிழக்கு ரூம ஃப்ரீ பண்ணி, அந்த இடத்துல குழந்தைங்கள உட்கார வச்சு படிக்க வைக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து கல்வி நிச்சயமா கை கொடுக்கும் நமக்கு. இது ம். ஒரு அடிப்படை வாஸ்துல நம்ம சொல்லக்கூடிய சரிங்க விஷயம். மேம்.